கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளை கடந்து இறையோடு கலந்த இசை பக்தி பரம்பரையில் வந்து வில்லிசையில் வெற்றி வாகை சூடியவர் திருமதி பாரதி திருமகன். புகழ்பெற்ற வில்லுப்பாட்டு கலைஞர் சுப்பு ஆறுமுகத்தின் செல்ல மகள். இவரது ஆன்மீக இசை பயணம் கேட்போரின் ஐம்புலன்களையும் அடக்கி ஆத்ம ஞானத்தை நம்முள் பரப்பிவிடும். தந்தனத்தோம் என்று சொல்லியே என்று ஆரம்பித்து அறியாத பக்தி கதைகளை பழமை மாறாமல் புரியும் வகையில் வில்லிசை பாட்டாக பாடி இன்றைய தலைமுறையினரையும் தட்டி போட்டு விடுபவர். கண்டேன் கடவுளை என்ற நம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு தன் ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் திருமதி பாரதி திருமகன். வணக்கம் மேம். தினமலர் ஆன்மீக நேயர்களே, உங்களுக்கு வில்லிசை கலைஞர் பாரதி திருமகனின் பணிவான வணக்கம். கண்டேன் கடவுளை அருமையான தலைப்பு. செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வதைப் போல கடவுளை தொழிலாகவும் தொழிலையே கடவுளாகவும் கண்டு வந்த பரம்பரையிலே வந்த எனக்கு இந்த தலைப்பிலே பேசுவதற்கு கொடுத்து வைத்திருக்கிறது. அதற்கு தினமலர் ஆன்மீகத்திற்கு பாசமான நன்றியை அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க எல்லாருக்கும் பிடிச்சது என்ன? தந்தனத்தோம் தானே, பாடிடுவோமா? தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. கண்டேன் கடவுளை கருணை தலைப்பினிலே தினமலர் நேயருக்கு பாரதி நானு, ஆமா பாரதி நானு மனசார பேச வந்தேன். வில்லிசைங்கிற கலையே உங்க அப்பா சுப்பு ஆறுமுகம் மூலமா தான் உலகுக்கே தெரிய வந்திருக்கு. வில்லிசையோட வரலாறு பத்தி சொல்லுங்களேன். இந்த வில்லிசை ரொம்ப பழமையான கலை. காலம் அப்படிங்கிறது இதுக்கு சொல்ல முடியல. புத்தகங்களும் அப்படித்தான் சொல்கின்றன, செவி வழி செய்திகளும் அப்படித்தான் சொல்கின்றன. அப்பேற்பட்ட நிலையிலே முத்தமிழும் கலந்த ஒரு அற்புதமான வடிவமாக இந்த வில்லுப்பாட்டு வடிவம் இருக்கு. அது என்னங்க முத்தமிழ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயல் இசை நாடகம், இதுதாங்க முத்தமிழ். ஏன்னா முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை வில்லுப்பாட்டுங்கிறதுனால இந்த விளக்கத்தை சொல்றேன். இயல் தெரிஞ்சவங்க பேச போயிடுவாங்க, இசை தெரிஞ்சவா பாட போயிடுவாங்க, நடிக்க தெரிஞ்சவங்க தான் நாடகத்துக்கு போயிடுவாங்க. மூணு தெரிஞ்சவங்க தான் இந்த வில்லுப்பாட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து காரியம் சாதிக்க முடியும் என்று சொல்ல மாட்டேன், கருணையோடு மக்களுக்கு தேவையை செய்ய முடியும். ஒரு கலைஞனுடைய தலையாய நோக்கம் என்னவா இருக்கணும்னா, நம்ம கலையால மக்களுக்கு ஏதாவது நல்லதை சொல்லணுங்கிற நோக்கமாக தான் இருக்கணும். அப்படி இந்த முத்தமிழ் கலை காலம் சொல்ல முடியாத கலையாக இருந்து ஒரு 19, 20ஆம் நூற்றாண்டிலே பல பெரிய புலவர்கள், தோவாளை சுந்தரமிள்ளை, சாத்தூர் பிச்சைக்குட்டி என்ற பல பெரிய புலவர்களுக்கு மத்தியிலே வளர்ந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கண்டது கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களால் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியும். அந்த கலைவாணர் NS கிருஷ்ணனுக்கு வில்லிசையை எழுதி தந்தவர் எங்களுடைய தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள். அதனால் அந்த வில்லுப்பாட்டு இன்றைக்கு 19, 20ஆம் நூற்றாண்டுகளிலே ரொம்ப பிரபல்யமாகி எப்படியாவது வில்லுப்பாட்டு கேட்போம், எப்படி இருந்தாலும் கேட்போம் என்ற நிலை மாறி வில்லுப்பாட்டில் மட்டுமே எல்லாவற்றையும் கேட்போம் என்று செய்தி சொல்லும் சாதனமாக, இது பத்திரிகைங்கிறதுனால ரொம்ப உறுதியா சொல்றேன், ஒரு செய்தியை சொல்லக்கூடிய சாதனமாக வில்லிசை கலை செய்திக்கும் சிந்தனைக்கும் வளர்ந்து வருகிறது. இப்பேற்பட்ட வில்லுப்பாட்டோட ஆரம்பம், பாண்டிய காலத்து மன்னன் ஒருவன் வேட்டைக்கு சென்றான், பல மிருகங்களை கொன்றுவிட்டான், செய்த பாவத்தை நினைத்து வருந்தினான், மந்திரியை அழைத்தான். மந்திரி இந்த பாவ பரிகாரத்துக்கு என்ன செய்வது என்று கேட்டான். ராஜா, கவலைப்படாதீங்க, தோளில் கிடந்த வில்லை மடியில் சார்த்தி வைத்து அப்படியே அம்புரா துணியிலிருந்து அம்பை தூர தூக்கி போட்டுவிட்டு அந்த அம்பையே அன்பாக்கி தட்டி தட்டி இங்கு பானையை கட்டி தேனான தமிழிலே தேசத்தை பாடுங்கள், தெய்வத்தை பாடுங்கள் என்று சொன்னவுடனே அப்போது அவர் பாட ஆரம்பித்த பாடல் தான் முதல்ல நான் பாடினேனே, தந்தனத்தோம் என்று சொல்லியே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இந்த வரலாறுக்கு நம்ம காலம் சொல்ல முடியாது, செவி வழி செய்தி தான். சுற்றி இருந்தவங்களாம் அமைதியாக இருந்தாங்க. உடனே ராஜாவுக்கு ஒரு கவலை, என்னப்பா நான் பாடும்போது ஏதாவது உற்சாகமா ஆமாகமான்னு சொன்னதானே. அப்போ மந்திரி சொன்னாரா, ராஜா உங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு நாங்கள் ஆமாம் போடாமல் இருக்க முடியுமா? நீங்கள் என்ன வேணா பாடுங்க ராஜா, ஆமாம் போடுறோம் என்று சொன்ன உடனே அப்படி மந்திரி ஆமாம் போட்டு ராஜா தந்தனத்தோம் பாடி வளர்ந்த கலைதான் இந்த வில்லுப்பாட்டு. முழுக்க முழுக்க தேசத்துக்கும் தெய்வீகத்துக்கும் என்று படைக்கப்பட்ட ஒரு கலைதான் இந்த வில்லிசையின் வரலாறு.
கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் வீட்டிலேயே தங்கி அங்க கல்கி எழுதின காந்தியோட சுயசரிதியை வில்லு பாட்டாக்கியவர் அப்பா. அந்த பாட்டு நேயர்களுக்காக கொஞ்சம் பாடுங்களேன். வில்லுப்பாட்டுக்கு தேசியம் என்ற ஒரு அற்புதமான நோக்கம் கிடைத்ததே கிட்டத்தட்ட சுதந்திரம் கிடைத்த சமயத்துலதான். 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைத்தது. அப்ப அப்பா பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சுதந்திர கிடைத்த ஒரு அற்புதமான வரலாற்றை சொல்ல வேண்டும் என்று அப்பா மனதிலே எழுகின்றது. தற்செயலாக கலைவாணர் அப்பா படித்த பள்ளிக்கு தலைமையாக வருகிறார். அப்ப அவர் கலைவாணர் வந்திருக்கும் போது தலைமை ஆசிரியர் கிட்டக்க கலைவாணர் சொல்றார், யாரையாவது ஒரு பாட்டு சுதந்திரத்தை பத்தி பாட சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். அப்போ தலைமை ஆசிரியர் ஏல ஆறுமுகம், எங்க அப்பா பேர் ஆறுமுகம் தான், ஏல ஆறுமுகம் அப்படின்னு கூப்பிட்டு பாடுன்னு சொன்ன உடனே அப்பா பாடின பாட்டு என்ன தெரியுங்களா? அதுல ஒரு சட்டையர் இருக்கு பாருங்க. காந்தி பேரை சொன்னவுடன் கம்பெடுத்து வந்தவங்க கண் முன்னால அதே கம்பில் காந்தி கொடி கட்டினாங்க. இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கலைவாணர் கேட்கிறாரு. ரொம்ப அழகான பாட்டா இருக்கே, ரொம்ப சிந்திக்க வைக்குதே, என்னப்பா விளக்கம் இதுக்கு ஆறுமுகம்னு அப்பா சொன்னாங்களா, ஐயா கலைவாணர் ஐயா, சுதந்திரம் கிடைக்கும் வரை நெல்லை மக்கள் கிடைக்குமா என்று கேட்டவர்களும் உண்டு, கிடைக்கும் என்று சொன்னவர்களும் உண்டு, காந்திக்கு ஜே என்று சொன்னவர்களும் உண்டு, காந்தி பேரை சொன்னா தடி எடுத்துட்டு சுதந்திரம் கிடைக்காதுன்னு அடிக்க வந்தவங்களும் உண்டு. ஆக இப்படி இருக்கும் போது 1947 ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திரம் கிடைத்தது என்று அறிவித்த பின்பு திருநெல்வேலிக்காரன் எப்படி இருந்தான்னா, காந்தி பேரை சொன்னவுடன் கம்பெடுத்து வந்தவங்க கண் முன்னால அதே கம்பில் காந்தி கொடி கட்டினாங்க. அதாவது காந்தி பேரை சொன்னவுடன் கம்பெடுத்துட்டு கோபத்தோட வந்தவங்க தேசியம் வென்று விட்டது, சுதந்திரம் கிடைத்து விட்டது என்ற செய்தி கிடைச்சவுடன் அந்த தடியை வீணா போடல, தேசிய கொடி எடுத்து அட்டாச் பண்ணி முந்தின நாள் வரைக்கும் தடி, மறுநாள் அது கொடி என்று சொல்லும் அளவுக்கு அழகான ஒரு வரலாற்றை எங்க அப்பா பாடியதை விளக்கினோடனே 18 வயசு அப்படியே கூட்டி கொண்டு வந்து சென்னைக்கு வந்தவுடனே இப்பதான் நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான விடை. காந்தியின் சரித்திரத்தை கலைவாணர் பாட வேண்டும் என்று விரும்ப கல்கியுடைய அற்புதமான அந்த படைப்பை எடுத்து அப்பாவிடம் தர, அப்பா அந்த வரலாறை அழகாக எழுத, அதுல ஒரு பாட்டு இதை நான் சொல்லியே தீரணும். காரணம் என்ன தெரியுமா? இத கலைவாணர் பாடி, எங்க அப்பா பாடி, நான் பாடி, எங்கள் மகன் கலைமகன் பாடி, ஆஹா, தலைமுறையும் தாண்டி இருக்கிறதே இந்த தமிழ் முறை. காரணம், உள்ளே இருக்கும் கதாநாயகன், சிரஞ்சீவி கதாநாயகன் நம்முடைய மகாத்மா காந்தி. என்ன தெரியுங்களா? காந்தி தத்தா பாரு, கண்ணாடி போட்டிருக்காரு, அவர் கையில் பெரிய தடியே, காணோம் தலையில் முடியே. 1948 இது வானொலியில 54 வாரமா வருது. ஆனா இதில் முதலில் அரங்கேறியது எம்.எஸ். அம்மா வீட்டுல சதாசிவம் ஐயா முன்னிலையில, கல்கி அவர்கள் முன்னிலையில கலைவாணர் பாட அப்பா எழுதினது. ஆஹா, எத்தனை ஜாம்பவான்கள் இதுக்குள்ள இருக்காங்க பாருங்க. காந்தி தத்தா பாரு, கண்ணாடி போட்டிருக்காரு, அவர் கையில் பெரிய தடியே, காணோம் தலையில் முடியே. ஒரு குழந்தைக்கு மகாத்மா காந்தி பிக்சர் ஆயிடும். உயரமான உருவம், ஓட்ட பல்லு பருவம், அவர் வயிறு ஒட்டி இருக்கும், அந்த வாய் எப்பவும் சிரிக்கும், பாசமுள்ள மீச, அத பார்க்க பார்க்க ஆசை, அவர் பனியன் இல்லா தாத்தா, அவர் பாதி வேட்டி தாத்தா. எல்லாம் தோற்றம் வந்தது. அவருடைய ஏற்றம் என்ன? பொய்யே சொல்ல மாட்டார், வைக்கணும்ல விஷயத்த, பொய்யே சொல்ல மாட்டார், புலால் திங்க மாட்டார், வையும் போதும் சிரிப்பார், வாழ்த்து சொல்லி குதிப்பார். காந்தி தாத்தா மனைவி கஸ்தூரி நல்ல துணைவி, பூந்தி இனிப்பு போல ரொம்ப பொருத்தமான ஜோடி. ஃபைனல், உண்மையான தாத்தா, அவர் ஊருக்கெல்லாம் தாத்தா, இதை எண்ணி எண்ணி பார்த்தா அவர் எனக்கும் பிடிச்ச தாத்தா என்று பாடும்போது பல்லில்லாத குழந்தை முதல் பல்லில்லாத தாத்தா பாட்டி வரை காந்தி பதிந்து விடுகிறார். ஆக வில்லிசை கலை என்பது அகிம்சை கலை. ஆக கல்கியினுடைய படைப்பு, கலைவாணருடைய கலை படைப்பு, என் தந்தையார் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களின் எழுத்து படைப்பு எல்லாம் சேர்ந்து இந்தியாவை பாராட்டுகிறதே, அது வல்லவோ வில்லிசை அகிம்சை கலை என்பதை உணர்த்துகிறது. ஒன்றா இரண்டா, இத பிற்காலத்துல நான் பாடும்போது
முன்னால உட்காந்து ஒரு கலெக்டர் தாளம் போட்டாங்க. அப்பா உடனே கட் பண்ணி சொன்னாங்க, பொதுவா கலெக்டருக்கு தான் எல்லாரும் தாளம் போடுவாங்க, ஆனா பாரதி இந்த பாட்டை பாடும்போது கலெக்டரையே தாளம் போடுறாரு அப்படின்னு சொன்னப்போ அந்த அம்மா சொன்ன வார்த்தை இங்கு முக்கியம். தினமலர் ஆன்மீக நேயர்களுக்கு என்ன தெரியுங்களா? ஐயா 48ல நீங்க குழந்தைகளுக்காக வில்லுப்பாட்டு நடத்தினீங்க. அந்த வில்லுப்பாட்டுல நான் சிறுமியாக உட்கார்ந்து பாடியவள் இன்றைக்கு மாவட்ட ஆட்சி தலைவராக இருக்கிறேன். காந்தியத்தை பத்தி அறிவு உங்கள் வில்லுப்பாட்டு மூலம் கிடைத்ததே எனக்கு நிறைவானதாக இருந்தது என்று சொல்லப்பட்டது வரலாறு. இதுதான் தேசிய வில்லிசை. பரம்பரையே வாழ வைக்கும் உங்க குலதெய்வம் என்ன? அதோட சிறப்பு பற்றி சொல்லுங்க. அருமையான கேள்வி. குலதெய்வம் தான் நமக்கு என்னைக்கும் பல தெய்வம். நிச்சயமா பல தெய்வங்கள் இருந்தாலும் பலம் கொடுக்கிற தெய்வம் குலதெய்வம் தான். அந்த வழிபாடு எங்களுடைய குடும்பத்துல நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். என் தந்தையாருடைய குலதெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அம்மாவுடைய குலம் தாயாரும் அப்பா என்னோட அம்மாவும் அப்பாவும் சொந்தங்கள். அம்மாவுடையது திருநெல்வேலி வல்லநாடு தம்பிராட்டி. நான் திருமணமாகி வாரியார் சுவாமிகள் தான் எனக்கு திருமணம் பண்ணி வைத்தார்கள். அவர்களால் எனக்கு கிடைத்த என்னுடைய கணவர் டாக்டர் எஸ் திருமகன் அவர்கள், அவருடைய குடும்பத்தார் திருப்போரூர் முருகன் அவர்களுக்கு குலதெய்வம். மொத்தத்துல தெய்வங்க நம்மளுடைய வலக்கரமாக நம்முடைய கைகளில் குலதெய்வத்தை ஏந்தி வழிபட்டோம்னா வாழ்க்கையில எந்த குறைச்சலும் இல்லை. குலதெய்வமே குலம் தரும் தெய்வம். அந்த கோயில் பத்தி போயிருக்கீங்களா? அடிக்கடி திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு அடிக்கடி கச்சேரிக்கு போயிருக்கிறோம். திருப்போரூர் முருகப்பெருமானுக்கு அடிக்கடி கச்சேரி போயிருக்கிறோம். ஆனால் வல்லநாடு தம்பிராட்டி அம்மனை வழிபட்டு வந்திருக்கோம். அது ரொம்ப ஒரு சின்ன கிராமம். ஆனால் ஒரு அழகான வரலாற்றை சொல்கிறேன். என்னுடைய தாயார் திருமதி மகாலட்சுமி சுப்புவாரவும் அழகா அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு இப்பேற்பட்ட ஒரு ஜீனியஸ் கணவரா கிடைச்சிருக்காருன்னா அதாவது எங்க அப்பாவை பத்தி சொல்றாங்க, கிடைச்சிருக்காருன்னா நான் என்னோட குலதெய்வத்தை வழிபட்டதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நேயர்களுக்கு நல்ல குறிப்பு இது. கண்டேன் கடவுளை இல்லையா, அதனால சொல்றேன். அந்த வல்லநாடு தம்பிராட்டியினுடைய அழகு என்னவா, அவளோட படிய டெய்லி சின்ன கொடை வச்சு அந்த 9 படியோ 10 படியோ இருக்குமா, அதை நல்லபடியா கழுவி மெழுகி கோலம் போட்டா நல்ல கணவன் கிடைப்பான் என்று ஒரு வல்ல நாடு நல்ல கணவரை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையின்படி வாழ்ந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் என்னுடைய தாயார் திருமதி மகாலட்சுமி சுப்பு ஆறுமுகம். ஆக குலம் தெய்வம், குலம் தரும், பலமும் தரும். மனோ சங்கடத்துல இருக்கும் போதெல்லாம் என் சாமி என்று சற்றென்று நினைக்கும் தெய்வம் என்ன? அடிக்கடி முணுமுணுக்கிற ஸ்லோகம். இந்த கடவுளை கண்டேன் என்ற வார்த்தைக்கு நான் என் மனதுக்குள்ள வைத்திருப்பது, அந்த கடவுளாக காளியை கண்டேன். நாங்கள் இருக்கிற ஊர் அசோக் நகர். அசோக் நகர்ல ரொம்ப காலமா, எந்த காலம்னே தெரியாது, எப்படி வில்லுப்பாட்டுக்கு காலம் சொல்ல முடியலையோ, எப்படி கதா காலட்சேபத்துக்கும் காலம் சொல்ல அறுதிட்டு சொல்ல முடியாதோ, அந்த மாதிரி தமிழுக்கும் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று சொன்னார, அந்த மாதிரி ஒரு அற்புதமான கடவுள் எங்க ஊர்ல இருக்குங்க. அதுதாங்க நவசக்தி காளியம்மன். 9 சக்தி இருக்கும். இங்க 4 நடுவுல இருக்க அம்பாள் நம்மளுக்கு தெரியும், சுயம்பு. அத்தனையும் சுயம்பு. 300ங்கிறாங்க 400ங்கிறாங்க. ஆனா அந்த அம்பாளிடம் நான் கேட்காத வரம் இல்லை. அம்பாள் இதுவரைக்கும் எந்த வரத்தையும் கொடுக்காமல் இருந்ததில்லை. அந்த வரத்துல ஒன்னே ஒரு விஷயத்தை மட்டும் நான் கடைபிடிப்பேன், நியாயமான ஆசை நிச்சயமாக நிறைவேறும் என்று மகாத்மா காந்தி சொன்ன விஷயத்தை கடைபிடித்துத்தான் வரம் கேட்பேன். எங்கள் கலை வளருவதற்கு, குடும்பம் வளருவதற்கு. ஒரு அழகா ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, துன்பம்னு வந்தா சாமி அப்படின்னு போறதுக்கு. ஏன்னா துன்பத்தை எப்போதுமே கடவுள்கிட்ட தாங்க சொல்லணும். பக்கத்து வீட்டுல சொன்னா கேலி பண்ணுவாங்க, உறவினர்கள்ட்ட சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. எதனால எங்கேயும் பேசாத ஆள்கிட்ட சொன்னாதான் நமக்கு பேச முடியும் அப்புறம். அதனால எங்கள் நவசக்தி காளிதான் எனக்கு துன்பம்னு சொன்னா ஓடி போய், எங்க அப்பா ஒரு சீரியஸான ஆப்ரேஷன்ல இருக்கும்போது ஓடி போய் அம்பாள் கோவில்ல கண்ணீர் விட்டு அழுதேன். அப்பாவை திரும்ப கொடுத்தா. எங்க அம்மாவுக்கு சொல்ல முடியாத ஒரு ஆப்ரேஷன். அந்த நாளிலும் நான் வேண்டி கேட்டேன். அதே மாதிரி என்னோட குழந்தை பிறந்த உடனே முதல்ல கலைமகனே அங்க கொண்டுதான் நான் போட்டேன். இதை விட சந்தோஷம் என்ன இருக்கு? இன்னைக்கும் எங்களோட 60 நடந்தப்பவும் நானும் திருமகனும் கலைமகனும் அங்குதான் சென்று வழிபட்டோம். நீங்களும் வழிபட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். துன்பத்திலே காளியின் முகம் பாரதி பாடவில்லையா? யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மையெல்லாம் உந்தன் செயல்கள் அன்றி இல்லை. இது அடியேன் இசையமைத்த பாடல். நன்றி. வில்லுப்பாட்டு சிறப்பு பயிற்சி வகுப்புலாம் நடத்தியிருக்காரு அப்பா.
7 வயசுல இருந்து அப்பாவோட பயணிக்கிறீங்க. அவரோட இணைஞ்சு செஞ்ச கச்சேரி, அவரோட கண்டிப்பு, அரவணைப்பு பற்றி சொல்லுங்க. இது ரொம்ப என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்க வைத்து பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய அற்புதமான கேள்வி. அப்பா 7 வயசுல நான் போகும்போது என்னன்னா வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். எப்படின்னா மேடைன்னு வந்தா அப்பாவா இருக்க மாட்டாங்க, ஆசிரியராகவும் இருக்க மாட்டாங்க. ஆசிரியருக்கும் மேல போய் ரொம்ப கண்டிப்பான ஆசிரியரா இருப்பாங்க. வீட்டில் வந்தா குழந்தை எப்படின்னா, ரொம்ப இந்த தடவை வலிக்குதுன்னா அந்த வலியை எனக்கு கொடுத்துட்றியாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கேள்வி. ஆனா யாரு கேட்பா சொல்லுங்க? அம்மா கேட்பாங்க, அல்லது அப்பா கேட்பாங்க, அல்லது நம்ம குடும்பத்தினர் கேட்பாங்க. வெளியில யாராவது கேட்பாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா நாடு எப்படி இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வலியை வாங்கிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி நீங்க வாங்கிப்பீங்களா அப்படின்னா எங்க வீட்டுக்கு எங்க பின்னாடி வந்து கேளுங்க, எத்தனை பேரோட கஷ்டங்களை நாங்கள் தாங்கிக் கொள்கிறோம் என்று ஒரு அன்பு இருந்ததுனால் சொல்லுகிறேன். அப்போ எங்க அப்பாவுடைய பயிற்சி பட்டறை வகுப்புல நிறைய மாணவர்கள் வந்து படித்தார்கள். எல்லாரிடமும் அப்பா நியாயமான அன்பு காண்பித்து சொல்லி தருவார்கள். அதே சமயம் கண்டிப்பாகவும் இருப்பார்கள். அந்த கண்டிப்பு தான் வெறும் கலையில சுதி சேரணும், தாளம் சேரணுங்கிறதுல மட்டும் இருக்கிற கண்டிப்பு தேவைதாங்க. அது ரொம்ப அதிகமான தேவையோ நான் நினைக்கல. ஏன் தெரியுங்களா? நல்லா பாடாதவங்கள்ட்டையும் பக்தி இருந்தா ஏத்துக்கலாம் அப்படிங்கிறது அப்பாவோட கொள்கை. பட் நான் எப்படி இருக்கேன்னா, அந்த வரைமுறைக்குள்ளேயும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும் அப்படின்ற மாதிரிதான் என்னோட இது. அப்பா எனக்கு சொல்லி தந்த 5 எழுத்து மந்திரம், ஸ்ட்ரிக்டா இருந்து எனக்கு அப்பா சொல்லி தந்தது ஒழுக்கம், அதே மாதிரி அன்பு, அதே மாதிரி பண்பு, அதே மாதிரி சிரித்த முகம். நமக்கு 1000 கஷ்டம் இருக்குவே, என்னதான் கஷ்டத்தை வெளியில காமிக்கிறது? சிரித்து கொண்டே இருப்போம். சிரித்து கொண்டே இருப்பவன் ஒரு அறைக்குள் தீபத்தை ஏற்றி கொண்டு வருகிறான் என்று அர்த்தம். தீபம் வந்தாலே பாவம் போய்விடும். தீபம் என்பதே தெய்வத்தின் விளக்கு. எதனால நான் சொல்றேன்னா, அப்பாவுடைய கண்டிப்பிலிருந்து நான் கற்றுக்கொண்ட அன்பான ஒழுக்கம், உண்மை, வாய்மை, நேர்மை, பரிசு, இதெல்லாம் பரிசும் இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு இந்த வில்லிசைக்குள் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை உங்கள் ஆசியால் சாதிக்க முடிகிறது என்றால் அத்தனையும் அப்பாவின் பயிற்சி பட்டறை கொடுத்த அற்புதமான கண்டிப்பு வரையறைகளில் கிடைத்த பரிசுதான். இப்படி கூட நான் சொல்லுவேன், எத்தனைதான் பல்கலைக்கழகங்களை MA MPhil படிச்சிருந்தாலும் பல்கலைக்கழகத்தை விட என் தந்தையாரோடு நான் படித்த வில்கலைக்கழகம் தான் என்றைக்கும் நல்ல பல்கலைக்கழகமாக எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மாதா, பிதா, குரு, தெய்வம், உங்கள் வாழ்க்கையில அந்த 4வரோட பங்கு எப்படி? இந்த ஒரு 4 விஷயத்த நான் ரொம்ப மதிப்பேங்க. அது பொதுவா அப்பா மேடையில சொல்லுவாங்க. 4 பேர் மதிக்கிறாப்புல இருக்கணும்னா யாருன்னு நினைச்சீங்க? சுத்தி இருக்கிறவங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்களா, எதிர இருக்கவங்களா, பின்னாடி இருக்கவங்களா? யாரும் கிடையாது. மாதா, பிதா, குரு, தெய்வம். சும்மா 1ஆம் கிளாஸ்ல படிக்கிற ஸ்லோகம் மாதிரி அதை நம்ம எடுத்துக்கூடாது. அது ரொம்ப வாழ்க்கைக்கு தேவை. இந்த 4 பேர் உன்னை மதிப்பது போல நடந்தால் உலகமே உன் பின்னால் வரும் என்று அப்பா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த மாதா அன்பு இருக்கு பாருங்க. நம்ம வலியை இன்னைக்கும் என் தாயை நான் தான் பார்த்துக் கொள்கிறேன், என் தந்தையார் போன பின்பு. இது உண்மை, எல்லாருக்கும் தெரியும். எதுக்காக தெரியுமா? அவங்க கொடுத்த அன்பை நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது, நிச்சயமாக திரும்ப செலுத்த முடியாது. வயதான பின்பு அவர்களுக்குரிய கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கு கூட அப்படிதான் என் தாயாருடைய நிலைமை இருக்கு. ஆனாலும் அந்த பாசத்தை காண்பிப்பது மூலமாக என்ன கிடைக்குதுன்னா, அடுத்த ஜன்மத்துல நம்ம சந்திக்க முடியுமோ முடியாதோ அந்த பாசத்தை. நம்மளோட கஷ்டமோ போ கண்ணீர் விடுறது தாய் மட்டும்தான். தந்தையார் கண்ணீர் விட மாட்டார், தோளை தட்டி கொடுப்பார். எனக்கு வாழ்க்கையில பாடு அப்படின்னு முதல்ல சொன்னது அம்மா, மறக்கவே மாட்டேன். பாடுறதுக்கு மேடை கூட்டு போனது அப்பா, மறக்கவே மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி அப்பா தான் குரு, சத்தியமா மறக்க மாட்டேன். 3 பேரும் சேர்ந்து காண்பித்த தெய்வம் காளியை ஒருபோதும் மறக்க மாட்டேன். இந்த 4 வழிபாடு அடுத்த 2K சில்ட்ரனுக்கு கண்டிப்பாக ஒரு தாரக மந்திரமாக ஒரு தாயாகி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க.